அனைவருக்கும் வணக்கம். மின்னமலம் அப்படிங்கிற ஒரு மீடியாவில் மாணவர்களோடு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக உரையாடக்கூடிய வண்ணம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, பொங்கல் சிறப்பாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், திமுக சார்பாக ஆராசா அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு மாணவர்களோட கேள்வி பதிலுக்கு உரையாடி இருந்தாங்க. தாவேக சார்பாக நிர்மல்குமார் போன்றவர்கள் கலந்து கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஆராசாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா சொல்லக்கூடாத பல விஷயங்களை வந்து சொல்லிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது என்னென்ன விஷயங்கள், சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எப்படிலாம் அவர் வந்து திறம்பட பதிலளித்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் விரிவாக பேசுவோம். முதல்ல ராசா அவர்களை எடுத்துப்போம். பல விஷயம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிரத்யேகமான பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது திமுக விசிக அப்படிங்கிற கட்சியை எப்படி பார்க்குறாங்க. விசிக அப்படிங்கிற கட்சியை தங்கள் கூட கூட்டணியில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கட்சியை அவர்கள் என்ன மனநிலையில் பார்க்குறாங்க அப்படின்றத அப்படியே வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேங்கை வயல் பிரச்சனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வரல அப்படிங்கிறது கேள்வி. அதாவது மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைக்கு மோடி அவர்கள் போகலன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் இங்கே இருந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஸ்டாலினே இன்னும் போய் பார்க்கலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாணவர் சிறப்பான ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? போகலன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான், இல்லை நாங்கள் போயிருக்கணும், அந்த சமயத்தில் போகிறதுக்கான சூழல் அமையவில்லை அப்படின்னா கூட ஓகே. ஆனால் மணிப்பூர் கலவரத்தையும் நீங்கள் வேங்கவேல் சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? ரெண்டும் உங்களுக்கு ஒரே மாதிரியான சம்பவமா? அது நாடே பத்திரிகை கலவரம். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. திருமாவளவன் போன்ற மற்றும் பல சாதி தலைவர்களே இந்த பிரச்சனையை வந்து பெருசாக அவங்க வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நாம் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். திருமாவளவன் போன்ற சாதி தலைவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு திருமாவளவனாக இருக்கட்டும், வேறு எந்த சாதி தலைவராக இருக்கட்டும், அரசியல் பெரிய அரசியல் தலைவரை பார்க்குறேன் நான். இன்னும் அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் விட்டுருங்க, யாராச்சும் சொல்ல சொல்லுங்கள். ஏன் வேங்கைவேல் பிரச்சனைக்கு திரும்ப தான் கேள்வி கேட்கணுமா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து கேட்பாங்க. நம்ம எங்கேயாச்சும் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, இதை ஏன் திருமாவளவன் அவர்கள் திமுக ஆட்சியில் கேட்க மாட்டேங்கிறார், இதே அதிமுக ஆட்சியில் கேட்டாருன்னு சொல்லி நம்ம ஆட்சியை கம்பேர் பண்ணி பேசினோம்னா, அப்போ நீ திருமாவளவனை சாதி தலைவராக பார்க்குறியா, அது திருமாதான் கேட்கணுமான்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. திருமாவே பேசுவார், இந்த பிரச்சனைக்கு திருமாதான் கேள்வி கேட்கணும்னு எப்படி சொல்கிற, அப்போ நீ என்னை தலித்தா பார்க்குறியா அப்படின்னு அவர் கேட்பார். அவர்களே தலித்துன்னு சொல்லிப்பாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் தலித்தா பார்க்குறீங்களா, ஒரு பொது தலைவரை என்ன பார்க்க மாட்டீங்களான்ற மாதிரி அவர் கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஆராசா கிட்ட கேட்கணும்ல, ஆராசா வந்து எதுக்கு திருமாவளவர்களை ஒரு சாதி தலைவரோடு ஒப்பிட்டு பேசுறாரு, அப்போ திருமாவளவர்கள் ஒரு சாதிக்கான தலைவரா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா? அந்த இடத்துல இப்போ திமுக எப்படி வந்து திருமாவை அணுகிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆராசா எதற்காக அவருடைய சொந்த தொகுதியில் நிற்காமல் அங்கிருந்து கிளம்பி போய் நீலகிரியில் போட்டி போடுறாரு? இவ்வளவு நாள் வந்து எம்பியா இருக்காரு இல்லையா, திமுகவில் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, இப்போ அங்கே எம்பியா இருக்கிறாரு. ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ முக்கியமான கட்சியில் பொறுப்பில் இருந்தோம், இத்தனை ஆண்டு காலமாக இருந்தோம், தனித்தொகுதியிலேயே நீங்கள் போட்டி போடுறீங்க? இப்போ வரைக்கும் ஒரு பொது தொகுதியில் போட்டி போட்டு வெல்வதற்கான செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை உங்களுக்கு கட்சி அங்கே நிற்க விடலையாங்கிற கேள்வி நம்ம அனைவருக்குமே இருக்குது. அந்த வகையில் அந்த கேள்வி முன்வைக்கப்படுது அவர்கிட்ட. அவருக்கு சொன்ன பதில் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நீங்கள் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அதாவது, நான் தான் பொது தொகுதி வேண்டாம் தனித்தொகுதி வேணும்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்கேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய மக்கள் அங்கே, என்னோட சமூக மக்களே ரொம்ப அங்கே பின்தங்கி இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் போய் அவர்களை வந்து மேம்படுத்த போகிறேன் அப்படின்றதுக்காக நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் அந்த மக்கள் வந்து முன்னேறலையான்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் அங்கே தான் போட்டி போட்டுருக்காரு. கலைஞர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவருடைய காலம் வரப்போகுது, இனி அடுத்து உதயநிதியினுடைய காலமும் வரப்போகிறது அவரே சொல்கிறார். இப்போ வரைக்கும் நீலகிரி மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலையான்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், தனித்தொகுதி நானா விருப்பப்பட்டு எடுத்தது, கட்சி என்னைய பொய்த்ததில் நிற்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. அப்படியே நல்லா ஆடி போயிட்டேன். வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் கொடுப்போம். இப்போ என்ன கூட பொதுத்தொகுதியில் நிற்க சொன்னார் கலைஞர். நான் வேறு சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு, அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? ஆமாம். அதாவது இதில் என்னன்னா, விசிக திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது பொது தொகுதி தாங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டதாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஊடகங்களில் வீடியோ ஆதாரமாக இருக்கு, அதை நீங்களே பாருங்க. பொது தொகுதி கேட்டோம், பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க இதையும் பார்த்துட்டீங்களா? இப்படிப்பட்ட கட்சி தான் வந்து நம்ம ஆராசா அவர்களே பொது தொகுதியில் இல்லைங்கன்னு சொல்றாங்களாமா, இவர் தான் வந்து நிக்கலையாமா. இதை நாம நம்பணும். அடுத்து இதான் ரொம்ப முக்கியமான கட்டம்.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வாரிசு அரசியல் காரணமாக தலைமை பதவிக்கு கொண்டு வர்றீங்களே, இது சரியா? வந்து பரம்பரையா நாங்க வந்து திராவிட அரசியல் பேசுறோம்னு சொல்றீங்க. கலைஞருடைய காலம், ஸ்டாலினுடைய காலம் வரைக்கும் நீங்க வெளியே வந்து சமத்துவம் பேசுறீங்க, சனாதனத்துக்கு எதிராக பேசுறீங்க. உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சனாதன மாதிரியான அமைப்பு இருக்கே, வாரிசு அரசியல் பண்றீங்களே, இது உங்க கொள்கைக்கு முரணானது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா நம்ம ஆராசா அவர்கள், உதயநிதியை தோக்கடிங்க, அப்பதான் திமுகவுக்கு புத்தி வரும் அப்படிங்கிறாருங்க. அவரே சொன்னாரு, உதயநிதியை வந்து நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்னா எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் இருக்கிறாரு, நீங்க தோற்கடிச்சீங்கன்னா கட்சி திருந்த போகுது அப்படிங்கிறாரு. அதாவது தப்பு அவங்க பண்ணுவாங்களாமா, தண்டனை நாம கொடுக்கணுமாமா. அவங்க அதை தப்புன்னே தெரிஞ்சே பண்ணுவாங்களாமா. அதான் அவர் சொல்ற விஷயம். ஸ்டாலின் இருந்து உதயநிதிக்கு வருது நம்புறோம். ஒருவேளை ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நாங்களே ஏற்றுக்கொண்டாலும் இட் இஸ் ஓபன் டு பீப்புள். நீங்க எங்கள்கிட்ட வந்து வாரிசுகள் சொல்லவே கூடாது. அங்க போய் சொல்லி அவங்க ரிஜெக்ஷன் பண்ணாக்க அன்னைக்கு தான் நீங்க சொல்றது நியாயம். அது வரைக்கும் நீங்க சொல்றது நியாயம் இல்லை. ஸோ மக்களே கேட்டுக்கங்க, அவரு தான் சொல்றாரு உதயநிதிக்கு ஓட்டு போடாதீங்க, உதயநிதியை தோக்கடிங்க, அப்போதான் வாரிசு அரசியல் தப்புன்னு திமுக தலைமைக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? இதை வந்து மாணவர்கள் குறித்து கொள்ளவும் பொதுமக்களும் குறித்து கொள்ளவும் தெரிந்து வாக்களிக்கும். அதாவது இந்த மாணவர்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, ரொம்பவே வந்து நல்ல கேள்விகள். ஏன்னா இவர்கள்லாம் ஏதோ கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது. இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். அப்போ இவருடைய கேள்விகள் சற்று தரமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்கணுங்கிறத ரொம்ப தெரிஞ்சு அதை கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா நம்ம சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சீமான்கிட்டையும் பல கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு கேள்வி, சீமான் வந்து கேள்விக்கு பதில் சொல்லாமையோ இல்லை மலுப்பலாவோ பேசுகிறாலும் இல்லை, தனக்கு விமர்சனமே வந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லணுன்றதை ஓப்பனாக பதிவு பண்ணிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட வந்து விவசாயம் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து விவசாயம் அப்படிங்கிறது ஒரு குலத்தொழில் மாதிரி இருக்குது. இன்றைக்கி படித்து நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகக்கூடிய வழியை பார்ப்போமா, இல்லை நாங்கள் பின்னோக்கி போய் விவசாயம் பண்ணுவோமா, எங்கள் தாத்தா எங்களுடைய பூட்டன் காலத்தில் பண்ண விவசாயத்தை நாங்கள் பண்ணணுமா, இல்லை நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் அதிகமாக சம்பாதிக்கணுமா, நீங்கள் எங்களை பின்னோக்கி கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சீமான் அவர்கள் அவருடைய பாணியிலேயே ஒரு சிறப்பான பதிலடி வந்து கொடுத்தாரு. விவசாயம் உன்னை நான் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தலை, நீ பண்ணுறதா இருந்தால் பண்ணு, பிடிக்கலாம் கிளம்பி போயிரு. ஆனால் விவசாயம் பண்ணுறவனை பார்த்து நீ குலத்தொழில் பண்ணுற, நீ முன்னேறாமல் இருக்க அப்படின்னா அந்த பார்க்குற பார்வை தவறானது. ஏன்னா உழவு தான் ஆக சிறந்த தொழில். அதை வந்து நம்மளுடைய வாழ்வியல், அது வெறும் தொழில் மட்டும் கிடையாது, ஒரு பணம் ஈட்டக்கூடிய தொழில், அதை பார்க்கக்கூடாது நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோட அவர் வந்து பேசியிருந்தாரு. உண்மையிலே அந்த மாணவர் வந்து ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேலே அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஸ்டன்னாக நிற்கிற அளவுக்கு அவருடைய பதில் வந்து இருந்துச்சு. படிச்சவனுக்கு பச்சிக்குமா பச்சிக்காது, அதை பதில் சொல்லு. வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு, நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகை எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான். இது மாதிரி சீமான் கிட்ட கேட்ட பல கேள்விகளுமே தெளிவான பதில் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசலாம். இப்போ அடுத்ததா கடைசியா வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி நிர்மல் குமார் அவர்கள் வந்து வந்தாரு தாவேகா சார்பா. அவர்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே வந்து சும்மா இந்த நறுக்கேள்விகள், நச்சுக்கேள்விகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேள்விகளாக கேட்டாங்க. அதுல எனக்கு மனம் கவர்ந்த ஒரு கேள்வி, அதை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். ஐயா, நீங்க ஊழலை ஒழிக்க போகிறேன், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன்லாம் சொல்லிட்டு நீங்க வரீங்க, மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வரீங்க, திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, பாஜக நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க. ஆனா உங்களுடைய படம் ஜனநாயகன் இப்போ வந்து திரைக்கு வர இருக்கு. அதோட டிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்து 2000, 3000, 4000 விற்கிறாங்க. அதையே தடுக்க முடியலையே, உங்களால ஆட்சியில வந்து எதை மாற்ற போறீங்க, என்ன ஊழலை தடுக்க போறீங்கன்ட்டு அப்படியே வந்து ஸ்லிப்பர் ஷாட்டா ஒரு கேள்வியை வந்து ஒரு மாணவன் வந்து நேர் கேட்டாரு. தம்பி, நடிகரா இருக்கிறதுனாலயே அவரால் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, அவர்கள் நினைச்சாதான் இதை வந்து மாற்ற முடியும், நாங்க மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாப்புல. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, நாளைக்கு விஜய் முதலமைச்சரானதுக்கு பின்னாடி இது மாதிரி நடந்துச்சுன்னு நீங்க கேளுங்க, இப்ப நீங்க எங்கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்றாப்புல. அதாவது இது என்னன்னா, இது வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறது ஏதோ வேற ஏதோ தனி குரூப்பு, ப்ரொடியூசர் கீழே ஒரு டீம் வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது உண்மை இல்லை. பிளாக்ல டிக்கெட் விற்கிறது ரசிகர் மன்றத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், ரசிகர் மன்றத்தில் உள்ள நிர்வாகிகள், அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கான ஷோ. இப்போ மல்டிப்ளெக்ஸ் அந்த பிரச்சனை இருக்காது, அதை விட்டுருங்க. மால் மாதிரியான தேட்டர்கள் அது இருக்காது. ஆனால் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் சார்பாக கட் அவுட் வைப்பாங்க, பேனர் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸை வந்து தேட்டர் சார்பாக கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டை தான் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இந்த அளவுக்கு அதிகமான ப்ரைஸில் விற்கிறாங்க. FDFS சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து நல்லா லேமினேட்லாம் பண்ணி சூப்பராக வந்து அதுக்கான ரெடிலாம் பண்ணுவாங்க. டிக்கெட்டு வித்தியாசமாக இருக்கும் FDFS ஷோ டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டுகள் தான் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. அதை விற்பது வேற யாரும் அல்ல, தியேட்டர் உரிமையாளர்கள் கிடையாது. அவர்களுக்கு பங்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் இதில் வந்து பிரைமரியான அக்யூஸ்ட் கிடையாது. இதில் நான் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ள நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அவர்கள் தான் பண்ணுறாங்க. அவர்களை யார் தட்டி கேட்கணும்? அதுக்கு தனியாக வந்து போலீஸ் வந்து சிறப்பு படை போட்டு விசாரிச்சு பண்ணணுமா? அவர்களை வந்து ஊக்குவிப்பது விஜய் தரப்பு தானே, நடிகர் தானே. அப்போ விஜய் வந்து ரசிகர் மன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கணும்ல.
டிக்கெட் விலை வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்த 150 ரூபாய் தவிர கூடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. அவர்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது. ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் விஜய்க்கு வந்து பெரிய பெரிய கட் அவுட் வைப்பாங்க தியேட்டர்களில். கை காசை போட்டு வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வருமானம் அவர்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன் நான். விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் தேவைப்படுது. அது இன்னும் ஒரு சிறப்பாக ஒரு விழா மாதிரி கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ டிக்கெட் வந்து 2000 3000 போனால் தான் அவர்களுக்கு சுலபமாக கொண்டாட முடியும். அப்போ இங்கேயே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கே வருஷமாக. இதை கூட நீங்கள் சரி பண்ணலையே, அப்புறம் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஊரில் எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு தெளிவாக நான் பேசியிருப்பேன். நீங்கள் வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஊழலுக்கு தான் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி சினிமா வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லையே. நீங்கள் ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகரமாக பண்ணலையே. இப்போ என்னோட கட் அவுட்டுக்கு பால் ஊற்றக்கூடாது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவு விஜய்கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் சோறு திங்கிறது. இப்போ கூட ஜனநாயகன் படம் வெளியாகணும்னு சொல்லி நான் வந்து மொட்டை போடுறேன், நான் வந்து மண் சோறு திங்க போகிறேன்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. இது மாதிரி பண்ணுறதெல்லாம் தவறு, நான் வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன், இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை எதுவுமே இல்லை. அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் இருக்கீங்க, ஊழலுக்கு எதிராக எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிங்கும்போது திடீர்னு நாளைக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இன்றிலிருந்து நான் சிறப்பாக செயல்பட போகிறேன்னா எப்படி நாங்கள் நம்புறதுன்னு அந்த பையன் வந்து கேட்டாப்புல. அதற்கு வந்து அண்ணன் வந்து அப்படியே மறுபடியும் திமுக தான் தீய சக்தி, அவர்கள் தான் இதை ஒழிக்க வேண்டும்னு அவங்க பக்கம் திருப்பிட்டு இவர்கள் தரப்பில் உள்ள பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் அதற்கான பதிலளிக்காமல் நழுவி விட்டார். ஸோ இதையும் வந்து மக்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள். வரக்கூடிய தேர்தலில் இப்போ இங்கே பேசின எல்லா அதிமுக சார்பாக பேசினவங்களையும் கேட்டிருப்பீங்க. அனைத்து தரப்பில் பேசினவங்களுடைய பதில்களையும் உள்வாங்கி கொண்டு மக்கள் வந்து யார் நமக்கான தலைவர் அப்படிங்கிறத சேர்ந்து சிறப்பான முறையில் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். நன்றி.